அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூலாதார சக்கரம், இதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலான்னு இருக்கிறோம். நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த 7 சக்கரங்கள், அதாவது பல சக்கரங்கள், 114 சக்கரங்கள், சிலர் சொல்கிறாங்க 114 சக்கரங்கள் இருக்கின்றது என்று சொல்கிறாங்க. அதில் முக்கியமான ஒரு 7 சக்கரங்கள், மெயின் சக்கரங்கள் அப்படின்னா நம்முடைய மூலாதாரம், சுவதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விஷுத்தி, ஆக்ஞா, சகசரநாமம். இந்த 7 சக்கரங்களானது கீழிருந்து மேல் நோக்கி மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் 7 சக்கரங்கள் மெயின் சக்கரங்கள்னு சொல்கிறாங்க. இந்த சக்கரங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நரம்பு முடிச்சுகள் மொத்தம் 72,000 நாடி நரம்புகளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நாடி நரம்புகளுக்கு ஒரு மெயின் டிரான்ஸ்ஃபரம், ஒரு மெயின் ஜங்ஷன் பாயிண்ட் அப்படின்னா, அந்த நரம்பு முடிச்சுகளானது ஒரு 7 இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சென்று குவிகின்றது. நரம்பு முடிச்சுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்படி பல பகுதிகள் இருக்கிறது. 114 கிட்ட அந்த நரம்பு முடிச்சுகள், சக்கரங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் மெயின் ஜங்ஷன் பாயிண்ட்டாக ஒரு மெயின் சக்கரங்களாக இந்த 7 சக்கரங்கள் சொல்கிறாங்க. இந்த 7 சக்கரங்கள், இந்த 7 சக்கரங்கள், இந்த 7 நரம்பு முடிச்சுகளில் இருந்தால் நம்முடைய 72,000 நாடி நரம்புகளுக்கும் என்ன பண்ணுவோம், சக்திகளை பரிமாறப்படுகின்றது. இந்த சக்திகளானது ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கும். இந்த சக்கரங்களுக்கு ஏற்றாற்போல் அந்த சக்கரத்தில் சக்தி நிலை எந்த அளவுக்கு இருக்கின்றதோ, அதனுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றதோ, அதற்கேற்ற அந்த சக்திக்கு ஏற்றபோல் நம்முடைய இயல்புகளும், நம்முடைய அந்த ஆக்டிவிட்டீஸ், நம்முடைய அந்த வாழ்க்கையில் ஒரு ஈடுபாடுகள் இல்லை என்றால் நம்ம அந்த கடவுள் தன்மையை நோக்கிய ஒரு ஈடுபாடு, கடவுள் தன்மையை அடைவதற்கும் அந்த சக்கரங்களுக்கு ஏற்றாற்போது நம்முடைய விருப்பங்கள் எல்லாமே இருக்கும், நம்முடைய ஈடுபாடுகளும் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அந்த மூலாதார சக்கரத்தை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். மூல ஆதாரம், மெயின் பேஸ் சக்கரம், ரூட் சக்கரா, மெயின் வேரே இதான் ஃபஸ்ட்டு சக்கரான்னு சொல்கிறாங்க, முதல் சக்கரம். இது நம்முடைய அந்த ஸ்பைனல் கார்டு, நம்முடைய மலத்வாரம், அந்த ஸ்பைனல் கார்டோட அடிப்பகுதியில் அந்த கீழ்ப்பகுதி, ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, அதனோட கீழ்ப்பகுதியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 4 இதழ் கொண்ட தாமரையாக இதை சொல்கிறாங்க. இதற்கு சிவப்பு நிறம் வண்ணமும் கொடுத்துருக்குறாங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுக்கு சக்திகள் நம்ம இந்த உலக வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்கு, பொருள் ஈட்டுவதற்கு, இனப்பெருக்கம் போன்றவைகளுக்கு இந்த மூலாதார சக்கரம் தான் ஒரு பேஸ். இந்த சக்கரங்கள் நல்லபடியாக ஒரு ஆக்டிவேஷனில், இந்த சக்கரங்களில் நல்லபடியாக சக்திகள் கடத்தப்பட்டு, இதிலிருந்து சக்திகள் ஒரு 72,000 நாடி நரம்புகளுக்கும் சக்திகள் நல்லபடியாக அனுப்பப்பட்டு நல்லபடியாக அதனுடைய வேலையை செய்து கொண்டிருந்தால் இந்த சக்கரம் நல்லபடியாக ஆக்டிவேஷனில் இருக்குது என்று அர்த்தம். அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு, அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு என்றால் இந்த குடும்ப வாழ்க்கை, சமுதாய மக்களிடம் பழகி ஒரு குடும்பத்தை பார்த்து கொண்டு வேலை செய்து பணம் ஈட்டுவதற்கு, ஒரு இனப்பெருக்கம் செய்வதற்கு, பொதுவாக அந்த தாம்பத்தியம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் வரும். ஆனால் இனப்பெருக்கத்திற்கு பார்த்திங்கன்னா ஒரு மூலாதார சக்கரத்தை சொல்லுவாங்க. மனித வாழ்க்கைக்கு இனப்பெருக்கம் என்பது ஒரு அத்தியாவசியமான ஒன்று. அதற்கு இந்த மூலாதார சக்கரமான அதுக்கும் உதவி புரிகின்றது. அப்போது இந்த மூலாதார சக்கரத்தின் வாயிலாக தான் ஒருவன் வாழ்க்கை நன்றாக வாழ்கின்றான், வாழ்க்கை அவனுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கின்றது. ஈடுபாடு ஒரு நல்லபடியாக இருப்பதற்கும், வாழ்க்கையில் அவன் வெற்றியடைவதற்கும், இந்த உடலில் தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த மூலாதார சக்கரம் மிக மிக முக்கியமானது. இந்த மூலாதார சக்கரத்தில் நமக்கு சரியாக சக்தி நிலைகள் சரியாக செயல்படவில்லை, மூலாதார சக்கரம் பாதிப்படைந்து விட்டது என்றால் நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு ஒரு முழுமையாக ஈடுபடுவதற்கு நமக்கு ஒரு விருப்பம் இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா அநாதக சக்கரத்துக்கு கீழே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், இது அநாதக சக்கரம். இதே சக்கரத்துக்கு கீழே 3 சக்கரம், இதே சக்கரத்துக்கு மேலே 3 சக்கரம், அதாவது விஷுத்தி, ஆக்ஞா, சகசிராரம்.
இந்த மேலே உள்ள 3 சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா இறைநிலையை அடைவதற்கான ஒரு வழிவகுக்கக்கூடியது. இதனுடைய மேலே உள்ள சக்கரங்கள் ஆக்டிவேஷன் இருந்ததுன்னா நமக்கு அதனுடைய அந்த இறைநிலை சார்ந்த அதனுடைய சிந்தனைகள், அதனுடைய இயல்புகள், அதை நோக்கி ஒரு போக்கு தான் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். கீழே உள்ள 3 சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கு, நன்றாக ஈடுபடுவதற்கு, அதிலும் இந்த மூலாதார சக்கரமானது இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கும், இனப்பெருக்கத்திற்கும், உலகத்தில் பொருள் ஈட்டுவதற்கும் ஒரு சிறந்த ஒரு சக்கரம், ஒரு மூலாதார சக்கரம் பயன்படுகின்றது. இந்த சக்கரம் நமக்கு ஆக்டிவேஷன் இல்லை, டேமேஜ், இந்த சக்கரம் நமக்கு சரியாக வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு தேவையில்லாத பய உணர்வுகள் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயம் எடுத்தாலும் பய உணர்வு, தேவையில்லாத கற்பனை மூலமாகவே நம்ம என்ன பண்ணுவோம், வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வாழ்க்கையை நம்ம ஈடுபடவே மாட்டோம். ஆனால் கற்பனையின் வாயிலாக மனதில் பயத்தினை உருவாக்கி கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதிலேயே வாழ்க்கையை ஈடுபடாமல் வாழ்க்கையை தொலைத்து விடுவோம். இவர்களுக்கு வாழ்க்கையை ஈடுபடுவதற்கு ஒரு விருப்பமே இருக்காது. பயத்திலேயே கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் பெரிய செல்வமும் இருக்காது, வாழ்க்கையில் தோல்வியடைவார்கள். இவர்களுக்கு மூலாதார சக்கரம் சரியாக வேலை செய்யவில்லை என்று அர்த்தம். அனைவருக்கும் நன்றி.